சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் சகல செல்வங்களும் என துவங்குகிற பதிகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு மனிதன் கருவிலே உதித்தது முதல் கைலாய பதவியை அடைவது வரை, கருவிலே உதிப்பது கைலாய பதவியை அடைவது, பிறப்பிற்கு முன் இருப்பது கருவிலே உதிப்பது, இறப்பிற்கு பின்ன வருவது கைலாய பதவியை அடைவது. அதுக்கு இடைப்பட்ட ஒரு காலத்தில் எல்லா விதமான சுகங்களையும் வரிசைப்படுத்தி அழகாக விளக்கி இருக்கின்ற பெருமை அபிராமி பட்டரையே சாரும். நம்ம என்ன கேட்கணும்னு நினச்சோமோ அவ்வளோ அழகாக கேட்டிருப்போம். சாமிக்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணும்போது இப்படிலாம் ஒரு பட்டியல் போடலாமா, அது சாத்தியமா, உண்மையான பக்திக்கு அது உதவுமா அப்படின்னு கேட்டால் அபிராமி பட்டர் என்ன சொல்கிறார், இந்த ஸ்லோகத்தை நாம் மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே சொல்லிகிட்டே இறைவன் முன்னாடி வலம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்கிறது. சரி, இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால என்ன பிரயோஜனத்தோன்னா, அம்பாள் முன்னாடி நாம் நிற்கிற பொழுது நமக்கு பிரார்த்தனை வராது. அம்பாள் பிரத்யட்சமாக நிற்கிறான்னு வச்சுங்களேன். கண் கழிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் அப்படிம்பார். கண் கழிக்கும்படிம்பார். விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி, அம்பாளை பார்த்தா அப்படியே தாரதாரையாக கண்ணீர் வரும். ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து, அறிவெல்லாம் இழந்து போயிடும். அப்படி அறிவு இழக்கின்ற நிலை ஒரு மனிதனுக்கு நேரடியாக அம்பாளை தரிசனம் பண்ணும்போது வரும் அப்படின்னு சொன்னால், இதை மாதிரி சகல செல்வங்களும் தரும்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால், இதில் என்ன அப்படின்னா, பக்குவம் அடைபவர்களுக்காக சொல்லப்படுகிற விஷயம். ஆன்ம அனுபவங்கிறது முதல்ல ஒரு நிலையில் இருக்கும், இரண்டாம் நிலையில் கொஞ்சம் வளரும், மூன்றாம் நிலையில் வளரும். படிநிலை ஞானம்னு பேர். அது மாதிரி ஒரு மனிதர்களுக்கு முதல்ல இந்த மாதிரி அவர் சொல்லக்கூடிய எல்லா விதமான நன்மைகளிலும் நாட்டம் இருக்கிறது. இந்த நாட்டம்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பா அம்பாள், நீங்கள் வாங்கோ அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறதுனால அதன் மேல் விருப்புற்று அம்பாளை அவர்கள் வணங்குவார்கள். அப்படி வணங்கி அதுக்கப்புறம் அம்பாளையே வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிடுவா. அந்த அளவுக்கு அதில் ஒரு சிறப்பு வந்துடும். அம்பாளுடைய கருணை இருந்தால் போகிறோம், அவளுடைய விழி இருந்தால் போகிறோம், அவளுடைய பார்வை இருந்தால் போகிறோம், சன்னதியில் நான் நின்றுட்டு இருந்தால் போகிறோம் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிடுவா. அது அப்போ மெதுவாக நம்மை இழுத்து அபிராமி அம்மையினுடைய கண்களுக்குள் நாம் படுகிற வகையில் சன்னதியில், நான் சொல்கிற சன்னதி விசேஷம். இப்போ எங்கே பார்த்தாலும் அம்பாள் இருக்காளே, அவள் நம்மளை பார்த்துட்டு தானே இருக்கா. அதில் போய் இந்த சன்னதி விசேஷம் என்ன இருக்குது அப்படின்னா, கோயிலிலே விளங்கி வெளிப்பட்டு தோன்றுவாள். அதான் அங்கே சிறப்பு. பசுமாட்டு உடம்பு முழுக்க பாலினது சத்து விரவி இருந்தாலும் அதனுடைய காம்பு பிடிச்சி இழுத்தால் தான் பால் வரும். அது மாதிரி உலகெங்கிலும் இறைவியானவள் அங்கிங்கெனாதபடி எங்கு பார்த்தாலும் பறந்து விளங்கி நின்றாலும் கோயில்களில் வெளிப்பட்டு தோன்றுவாள். அப்படி வெளிப்பட்டு தோன்றுகிற அந்த ஆற்றலை முதலில் நலப்படுவதற்காகவும் வளப்படுத்துவதற்காகவும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி நம்மளுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேறிய பிறகுதான் உண்மையான அந்த இறை அன்புங்கிறது நமக்குள்ளே வரும். காரணம் என்னென்னா, அம்பாள் கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். நம்ம தாயார் மேலே நமக்கு அன்பு இருக்குது, நம்மளுடைய தகப்பனார் பேரில் நமக்கு அன்பு இருக்குது, நம்மளுடைய நண்பர்கள் பேரில் நமக்கு அன்பு இருக்குது. ஏன்னா நேரடியாக நம்ம பார்க்குறோம், அவர்கள் கூட நாம் பழகிறோம். அன்பும் இருக்குது, கோபமும் இருக்குது. அதை மாதிரி இந்த அன்பு கோபம் இரண்டுமே இறைவன் மீது இறைவியின் மீது ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்படுத்துவதற்காகவே இந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை தனித்து படிக்கும்பொழுது, கோயிலில் கடகடன்னு நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்தால் கூட ஆற்றுல சிந்திக்கிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறைவியினுடைய நினைவு நமக்கு வரும். அப்படி அறத்தின் வழியாக ஒரு மனிதன் அடைய வேண்டிய செல்வம் இதுதான். இவைகளெல்லாம் அறத்தின் வழியாக அடைய வேண்டும்.
மிக அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். இதை ஒரு தடவை நம்ம பாராயணம் பண்ணினால் நாம் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் காமிய சித்தி அப்படின்னு பேர். அவ்வளவு அற்புதமாக இதை சொல்லியிருக்கிறார். சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜதனயா. சகல செல்வம்னு சொன்னார். செல்வத்திலே என்ன சகல செல்வம்? பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவோன்னா, நீர் வளம் மிகுந்ததாக இருக்கும் சில இடம், நிலவளம் மிகுந்திருக்கும் சில இடம், காடு வளம் மிகுந்திருக்கும் சில இடங்கள். அப்போ செல்வங்கிறது என்ன அப்படின்னா ரத்தினங்களாக இருக்கும், சில இடங்களில் உணவுப் பொருளாக இருக்கும், சில இடங்களில் நிலவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழலாக இருக்கும். அந்த மாதிரி மனிதனுக்கு, புலன்களுக்கு, உள்ளத்திற்கு, அறிவிற்கு, ஆன்மாவிற்கு மீண்டும் மீண்டும் அடைய தூண்டுகின்ற உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு காரணமான வஸ்துவுக்கு பேர் தான் செல்வம்னு பேர். செல்வம்னா என்ன அப்படின்னு நினச்சோன்னா சென்று கொண்டே இருப்பது செல்வம் இல்லை. இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார்? சகல செல்வங்களுங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதாவது எதையெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அப்போ நம்ம எப்போ ஒரு பொருள் மேலே ஆசைப்படுவோம், எப்போ வெறுப்போம் ஒரு பொருளை அப்படின்னா, நமக்கு துன்பம் தந்தால் அந்த பொருளை விட்டு விலக நினைப்போம், நமக்கு இன்பத்தை அந்த பொருள் தருமாயின் அதை அடைய நினைப்போம். அப்போ இந்த செல்வம்னா என்னன்னா இன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பொருள். அப்படி இன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய செல்வம் எத்தனை வகையாக இருக்குன்னா, இங்கே சகலம்னு சொன்னதுனால அநேக வகையாக இருக்குது. அநேக வகையிலேயும் மனிதன் புலன் இன்பத்தை நாடி செல்லுகிறான். அதற்கு காரணமான பொருள்கள் அனைத்துமே செல்வம் தான். அப்படி ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய அனைத்தையுமே தரக்கூடியவள் உமையம்மை. அதனால சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜதனயா. இமயகிரி ராஜதனயான்னு சொன்ன அம்பாள் பிறவியும் அம்பே அப்படிம்பார் அந்தாதியில். சும்மா உங்கள்கிட்ட பிறவியே கிடையாது உனக்கு. லலிதா சகஸ்ரநாமம் அகுலான்னு சொல்கிறது, குலம் இல்லாதவன்னு அர்த்தம். அவளுக்கு எந்த விதமான குலமும் இல்லை. ஆனால் இங்கே இமயகிரி ராஜதனயா அப்படின்னார். எந்த வம்சத்தில் அம்பாள் தோன்றினாலும் அந்த வம்சம் விளங்கும். உத்தரகோச மங்கையில் மீனவ பெண்ணாக உமையம்மையானவள் அவதரித்திருக்கிறாள். பசுபதீஸ்வரத்தில் அந்தன பெண்ணாக அவதரித்திருக்கிறாள். திருக்கழுங்குன்றத்தில் வணிக பெண்ணாக அவதரித்திருக்கிறாள். அது மாதிரி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகை மதங்கர் குலத்திலே தோன்றியிருக்கிறாள். இவாளையெல்லாம் சொல்லியிருக்கலாமே, திடீர்னு எதுக்கு இந்த இமயகிரி ராஜதனயான்னு சொல்கிறார்? இமயகிரி ராஜங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறார் அப்படின்னா, அதனுடைய சிறப்பு பாருங்க. ராஜாவா இருக்கிறவா மிகப்பெரிய கொடையாளியாக இருப்பா. இம்மையிலேயே எல்லா செல்வங்களையும் வழங்குவா. இம்மையிலேயே துன்பத்தை நீக்க வல்லவர்கள் இந்த அரசர்கள், காவலர்கள். அதனால தான் இமயகிரி ராஜதனயா அப்படி. அப்போ ராஜாவுக்கு பொண்ணாக பிறக்கும்போது வாரி வழங்கக்கூடிய குணம் இயல்பாகவே அவளுக்கு இருக்கும். அதுவும் மலைக்கு பிறந்திருக்கான்னா அந்த மலை தேவர்கள் வாழுகிற மலை, அனைத்து செல்வங்களும் நிறைந்து இருக்கிற மலை. மலையில் இல்லாத செல்வமே கிடையாது. அவ்வளவு செல்வம் இருக்குது மலையில், இமயத்தில். அப்படி இருக்கக்கூடிய வளம் பொருந்தியவளாகவும் நலம் பொருந்தியவளாகவும் கொடுக்கக்கூடிய தன்மை பொருந்தியவளாகவும் கொடைத்தன்மை உடையவளாகவும் அந்த பொறுப்பிலே இருப்பவளாகவும், ஒரு நாட்டு அரசின்னா அந்த பொறுப்பு இருக்கும் இல்லையோ அவளுக்கு. அது மாதிரி இமயகிரி ராஜதனயா அப்படின்னார். அப்பா பேரை சொல்லும்போது அப்படி ஒரு சந்தோஷம். அப்பா பொண்ணுன்னு சொல்கிறார். மாதேவி, மகாதேவிங்கிறது மாதேவின்னா, மான்னாலே செல்வம். மா அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் இல்லையோ, செல்வம், செல்வத்தின் மிகுதி, நல்லவைகளின் மிகுதி, மனிதன் அனுபவிக்க விரும்பிய அனைத்து சுகத்தின் மிகுதி, துன்பமற்ற தன்மையை கொண்டவைகளின் மிகுதி, துன்பமற்ற தன்மை.
அதனால தான் மாதேவி நின்னை உன்னை சத்தியமாய். இந்த இடத்துல தான் ஒரே ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லிட்டு விட்டார். சத்தியமாய்னா அந்த உண்மையாகவே பிரத்யக்ஷமாக அம்பாள் நின்றுருக்கா, முன்னாடி நின்றுருக்கா, நாம் அவள்கிட்ட பிச்சை எடுத்துட்டுருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் உள்ளம் உருகி யார் சத்தியமாக பிரார்த்தனை பண்ணுறாளோ, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுவார் முன் மிக பெரிதும் விளைகின்றேன். மிக பெருசாக பட்டை போட்டுருக்கேன், பிரமாதமாக கழுத்தில் ருத்ராட்சம் கட்டின்னு இருக்கேன், அப்படி கைகள்லாம் அப்படி கட்டிண்டு நாடகத்தால் உன் அடியாறு போல் நடித்துனர். அது நடிக்கிறார் அடியார் மாதிரி. அப்படி வீடகத்தே மிக பெரிதும் விளைவார், அப்படியே மோட்சமெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி வேஷம் போட்டு கோயிலுக்குள்ளே போகிறாராம் மாணிக்க வாசகர். என்ன அருமையை பாருங்கள். அவரே நாடகம்னா நம்மெல்லாம் என்ன ஆகுது? இறைவனே சீடனாய் தோன்றிய மிகப்பெரிய ஞானி. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். அவ்வளோது அற்புதம். அவர் சொல்கிறார் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து. அதனால தான் இங்கே அபிராமிப்பட்ட சொல்கிறார் சத்தியமாய், உண்மையாய், சத்தியமா, நித்தியம் அப்படின்னா ஒரு நாள் கூட விடாமேன்னு அர்த்தம். நம்ம தான் ஒரு காரியம் நடக்கலைன்னா அந்த சாமிக்கு சக்தி இல்லைன்னு முடிவு பண்ணிடுறோம். சில நேரத்தில் நாம் வேண்டின்றது நடக்கலைன்னா சுவாமி பேரில் கோவப்படுறோம். சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு, உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்குன்னார். ஏன் வெளியில் துதிக்கப்படாதா அப்படின்னா, வெளியில் இருக்கிறது தான் உள்ளத்தில் துதிக்க முடியும், உள்ளத்தில் துதிச்சா தான் வெளியில் துதிக்க முடியும். இந்த உள்ளத்தில் துதிக்கிறதுங்கிறது அந்தர்யாகம்னு பேர், தியானம் பண்ணுறதுன்னு பேர். அந்தர்முக சமாராத்யாயை நமஹ லலிதா சகஸ்ரநாமம். பகிர்முக சுதுர்லபாயை நமஹ, வெளியிலே ஆராதித்து அடைவதற்கு தூரமாகவும் இதயத்திலே ஆராதித்து அடைவதற்கு எளிமையானவளாகவும் இருக்கக்கூடியவள் உமையம்மை. பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் உள்ளத்தில் துதிக்கும், இதயத்து உள்ள வச்சு அந்தர் பூஜைன்னு பேர், அந்தர்யாகம் அப்படின்னு சொல்லுவாள் ஸ்ரீவித்யா சம்பிரதாயம். உத்தமருக்கு அப்படின்னா, உத்தமர்னா ஒழுக்கம் மிகுந்தவன் அர்த்தம், அப்படி புரிஞ்சுக்கும். இறங்கி மிகவும் இறக்கப்பட்டு, மிகவும் அப்படின்னா அதிகம். அகிலமதில் நோயின்மை, முதல்ல கேட்குறாரு பாருங்க. முதல்ல வியாதி இல்லாமல் வந்தால் தான் சர்வத்தையும் அனுபவிக்க முடியும். அனுபவிக்கணுமோ இல்லையோ? ஒருத்தருக்கு ஏதோ சர்க்கரை வியாதி இருக்குன்னா அவர் அந்த இனிமையான அந்த உணவு பண்டங்களை புசிக்க முடியாத ஆகிவிடும். அதனால் முதல்ல என்ன வேணும்னு கேட்குறாரு பாருங்க. எல்லா அனுபவத்தையும் நமக்கு தரக்கூடியதுக்கு முதல்ல காத்திரம் வேணும். சரீரம்தான் எல்லாத்துக்கும் ஆதி. ஆத்தியம் கலு தர்ம சாதனம். அப்படி இந்த உடம்பு நோய் இல்லாமல் இருக்கணும், அதுதான் வழிபாட்டுக்கு முதல் சாதனம். அகிலமதில் நோயின்மை கல்வி. கல்வின்னா என்ன சொன்னா, கல் தெரிந்ததை கல், தெரிந்து அதை பின்பற்றுவது. வீண சிறந்ததுன்னு ஒரு அர்த்தம். சிறந்தவைகளை தெரிந்து பின்பற்றுவது எதுவோ அது கல்வி. சிறந்தவைகள் உள்ளத்தில் மறந்து போகாது இருக்கிறதோ அது கல்வி. சிறந்ததைகள் நமக்கு அனுபவ சாத்தியப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அறிவு பண்புக்கு பேர் கல்வி. கல்வி தனமோ, இந்த தனம்ங்கிற வார்த்தைக்கு மிக அற்புதம். இப்போ இருக்கக்கூடிய இந்த செல்வங்கள் அதோடு மாத்திரம் இல்லாமல் தனம் அக்னிர், தனம் வாயு, தனம் இந்திரோ, தனம் வசு அப்படின்னு சொல்லுவார். தனம் அக்னி, நம்ம வயிற்றில் ஒரு அக்னி இருக்குது, உடம்பில் ஒரு அக்னி இருக்குது. அந்த அக்னிக்கு பேர் தனம். அது போனால் சூடு சொரணம் எல்லாம் போயிடும், இறந்து போயிடும், ஜெல்லுன்னு ஆகிடும் இறந்தவாளுடைய உடம்பு. அதுதான் தனம் அக்னி. தனம் வாயு, இதில் மூச்சு போயிடுதுன்னு இருக்க முடியாதே. தனம் வாயு. தனம் இந்திரோ, மனம் இல்லாதவர்கள் வாழ முடியாது. இந்திரஹான மனம். தனம் இந்திரோ தனம் வசு அப்படிம்பார்.
அது மாதிரி தனம் என்கின்ற சொல்லிலே மனிதனுக்கு இன்றியமையாத அனைத்துமே கேட்கப்பட்டிருக்கிறது. தானியம் அப்படின்னா நிறைய தங்கம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் கிடைக்காதுன்னா என்ன பண்ணுறது? அதனால் தானியம் வேணுங்கிறார். உணவுப் பொருள்கள் தானியம்னு சொல்கிறோம். அழகு, புகழ். இந்த அழகுங்கிறதுக்கு வியாக்கியானம் என்னன்னா, இந்த அழகுனுடைய சிறப்பை பாருங்கள். கைப்புனைந்து இயற்றா கவின் பெரு அழகு. அது என்னது கைப்புனைந்து இயற்றா அப்படின்னா, அழகு பண்ணிண்டாதான் சில பேர் அழகு. அந்த மாதிரி கையாலேயோ பிற முயற்சி பண்ணி அந்த அழகை வரவழைச்சிக்கிறது இல்லை. இயல்பாகவே அழகு, பிறக்கும் பொழுதே அழகு, இருக்கும் பொழுதே அழகு, அனைவரும் விரும்புகிற அழகு, நிரந்தரமாக இருக்கும் அழகு. அந்த அழகை சொல்கிற அழகு. புகழ். புகழ்னா பிறர் விரும்பி நம்மை வாழ்த்துவது, அதுதான் புகழ். அப்படி விரும்புகிற தன்மையும் அதுக்குள்ளேயே இருக்குது, வாழ்த்துக்கிற தன்மையும் அதுக்குள்ளேயே இருக்குது. அழகு, புகழ், பெருமை. பெருமை அப்படின்னா அறத்தோடு சேர்ந்தது பெருமை. பெருமைன்னு என்னன்னா, அறத்தோடு இருந்தால் அது பெருமை, அதை எல்லோரும் வாழ்த்துவார்கள், அதுதான் பெருமையாக சொல்லிக்கலாம். ஒரு தவறான வஸ்துவை அதிகமாக பண்ணிவிட்டு நான் ரொம்ப இதனால் நான் பெருமைப்படுறேன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால் ஒழுக்கம், அறம், அறிவு இவைகளினால் வருவது பெருமை. இளமை. இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இளமை வேணும். ஏன் இந்த இளமையை பற்றி சொல்கிறாருன்னா, மார்க்கண்டேயர் என்றும் 16 அதனால தான் சொல்கிறார். அமிர்த கடேஸ்வரர் இளமையாக இருப்பதற்கும் நோயின்றி இருப்பதற்கும் மரணமின்றி இருப்பதற்காகவும் செய்யப்பட்டது அமிர்தம். அந்த அமிர்தத்தின் வடிவாக உமையம்மை, அமிர்த கடத்தின் வடிவாக சிவபெருமான். அதனால் எல்லாமே இளமையினுடைய ரகசியம். இளமை. அறிவு. அறிவுன்னா என்ன? நன்றின் பால் உய்ப்பது அறிவு. தீது இது, இந்த பக்கம் போனால் நமக்கு துன்பம் வரும், எது நல்லதோ அதை பற்றி நம்ம அழிச்சுன்னு போகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தீது ஒரு பொருளில் இருக்கக்கூடிய தீயதை கண்டு அதை நீக்கி அதில் இருக்கக்கூடிய நல்லதின் வழியிலே நம்மை அழைத்து செல்லுகிற மனிதனிடத்திலே இருக்கிற பண்பிற்கு அறிவு என்று பெயர். அறிவு. சந்தானம். நிறைய கோயிலில் பார்க்குறவாளுக்கு சில நேரம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னென்னா, எல்லா செல்வமும் இருக்கும், குழந்தை இருக்காது. சந்தானம். வலிவு. ஒரு ஆற்றல், உடலாக இருந்தாலும் சரி, உள்ளமாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. உடலாற்றலாக இருந்தால் இளமை, உள்ள ஆற்றலாக இருந்தால் மிகுந்த துன்பத்தை தாங்குகிற பண்பு, அறிவாற்றலாக இருந்தால் மிக தெளிவாக முடிவெடுக்கிற துணிவு, அதெல்லாம் இருக்கும். துணிவு. அழகாக கேட்குறாரு பாருங்க. அஞ்சுவதுங்கிறது இறப்புக்கு சமானம். அதனால தான் துணிவு. வாழ்நாள். அதிகமான வாழ்நாள் வேணும்னு கேட்குறார். ஏன்னா ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்கு நமக்கு அதிகமான வாழ்நாள் வேணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு இந்த உடல் தனியாக உயிர் தனியாக பிரித்து அதனுள்ளே நம்மை உணர்ந்து நமக்குள்ளே இறைவியை உணர்ந்து முக்தியை பெறுவதற்கு காரணமாக இருப்பது இந்த வாழ்நாள். அதனால் சதமானம் போதி வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூழ் நுகர்ச்சி. நல்ல விதி வேணும்னு கேட்குறார். போன பிறவியில் கூட இருந்தாலும் சரி, இந்த பிறவிலையும் சரி. தொகைதரு 16 பேரும் தந்தருளி. இந்த 16 செல்வங்களையும் நீ எனக்கு தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய். சுக ஆனந்த வாழ்வு. ஆனந்தம் ஆன்மாவிற்கு நன்மையை செய்வது, சுகம் வாழும்போது உடலுக்கு நன்மையை செய்வது. அதனால்தான் சுகம்னாலும் ஆனந்தம்னா வேறு சொல்லு. சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிருத குணசாலி. சுகிருத குணசாலி அப்படின்னா கேட்குறதெல்லாம் கொடுக்கணுமோ இல்லையோ, அதனால் அழகாக சொல்லாது பாருங்க. சுகிருத குணசாலி, நல்லவைகளை செய்யக்கூடிய வல்லமை படைத்த குணமும் படைத்த சிறப்பானவள் அப்படின்னா. பரிபாலி, காப்பாற்றுறவன் அர்த்தம். அனுகூலி, நான் என்ன கேட்குறேனோ அதை நமக்கு சாதகமாக இருக்கிறவன். திரிசூலி, சூலம் வச்சுருக்கிறவன். மங்கள விசாலி, மகவுனான், காசிலேருந்து வந்தவளோ இல்லையோ, அதனால் மங்கள விசாலின்னு சொல்கிறார். மகவுனான், நான் உன் பையன், நீ தாய் அளிக்கொனாதோ, அதெல்லாம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறார்.
மகிமை வளரு திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி. இதெல்லாம் வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வர்றார். சிவசாமி சிவனோடு இரண்டர கலந்தவள், சிவனுக்கு உடையவளாக இருப்பவள். புகழ்நாமி மகிழ்வாமி அபிராமி உமாயே. இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா? சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜதனயா மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலிவு துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூழ் நுகற்றி தொகை தரு 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வளிப்பாய். சுகிருத குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி. மகவு நான் நீ தாய் அலிக்கொணாதோ மகிமை வளரு திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமாயே. அயம் தர்மஹ உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.